وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم اجعل عمله كله صالحا ولوجهك خالصا ولا تجعل لأحد به شيئا. கண்ணியத்துக்கு மதிப்புரிய ஹாஸ்மார்களே, உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப சகோதரர்களே, சிறியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم إنك عفو تحب العفو فاعف عنا. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. இது போன்ற துஆக்களை அடிக்கடி ஓதிக்கொள்ளுங்கள். اللهم حاسبني حسابا يسيرا. اللهم حاسبني حسابا يسيرا. ஞாபகப்படுத்தினோம். அன்புக்குரியவர்களே, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த, உங்களில் நிறைய பேர்கள் கலந்து கொண்டு எங்களுடைய குடும்பத்திற்கு ஆறுதல் சொன்ன ஒரு நாளிலே நானும் எனது குடும்பமும் இருக்கின்றோம். இந்த இடத்திலே சில நாட்கள் பேசுவதற்குரிய சந்தர்ப்பத்தை அந்த நிகழ்வு எனக்கு தராமல் இருந்தது. உங்களிலே நிறைய பேர்கள் துஆ செய்தீர்கள், வந்தீர்கள், பார்த்தீர்கள். என்னுடைய தந்தை வாப்பா 2023ஆம் ஆண்டு ரமலானுடைய 23வது நாள் நாங்கள் வெள்ளிக்கிழமை ஜும்மா தொழுகைக்கு வந்துவிட்டு அவர்களை பார்த்து ஓரிரு நிமிடங்களில் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த நாள். அல்லாஹ் அவர்களுடைய கபரை விசாலமாக்கி ஒளி பொருந்தியதாக மாற்றி சுவனத்தினுடைய பூஞ்சோடையாக மாற்ற வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். எங்களை பெற்றெடுத்து வளர்த்து இந்த இடங்களிலே பேசுவதற்கு எங்களை வளர்த்து விட்டு சென்ற அந்த பெருமகனை இழந்த அந்த சோகம் மிக்க எங்களுடைய வாழ்க்கை நாள் அது. யாரும் எங்களுடைய அன்பு தாய் தந்தையர்களை சுவனத்தின் சுகந்தங்களிலே எல்லோருமாக நீ உன்னுடைய அடியார்களுக்கு தருவதாக சொல்லி இருக்கின்ற, தயார்படுத்தி இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்ற, எந்த ஒரு கண்ணும் கண்டில்லாத, எந்த ஒரு காதும் கேட்டில்லாத, எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் சிந்தித்து கூட பார்க்க முடியாதவற்றை நான் எனது அடியார்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று நீ சொன்ன வார்த்தைகளை உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்களே. எனவே அந்த அத்தனை அருள் கிருபைகளையும் எங்களுக்கும், எங்களுடைய பெற்றோர்களுக்கும், மூதாதையர்களுக்கும், மூமினான முஸ்லீமான ஆண்கள், பெண்கள் அத்தனை பேர்களுக்கும் தந்தார் புரிவாயாக. அன்புக்குரியவர்களே, சஹாபா பெண்மணிகள் அடிக்கடி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேள்விகளை கேட்பார்கள். ஆயிஷா நாயகர் ரலியல்லாஹு அன்ஹா நாங்கள் சொன்னோம், லைலத்துல் கத்ருடைய இரவை அடைந்து கொண்டால் என்ன செய்வதென்று கேட்டதற்கு அவர்களுக்கு பதில் சொன்னார்கள். கூடுதலாக நீங்கள் அல்லாஹ் ஹாஸிபினி ஹிசாபை யஸீரா என்று சொல்கின்றீர்களே, அந்த வசனத்தை ஓதுகின்றீர்களே, அதற்கும் பதில் சொன்னார்கள். இன்றைய தினம் அப்படியான விடயத்தை ஞாபகப்படுத்தி எங்களுடைய விடயத்தில் வரலாம் வைக்கின்றேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சஹாபி பெண்மணி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆசை இருந்தது. என்ன தெரியுமா? எங்களை போல தான் நாங்கள் கேட்குற துவாவை அல்லாஹ் அங்கீகரிக்கணும். அப்படித்தானே? நாங்கள் கேட்குற துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும் என்ற ஒரு மிகப்பெரிய ஆசை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நான் கேட்குற துவாக்களை அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கணுமே, அப்படி அல்லாஹு தஆலா அங்கீகரிக்கிறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்கின்றதா, அதை சொல்லித்தாங்களன் என்று கேட்டாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னாங்க, உம்மு சுலைமே, நீ ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் துஆ கேட்கிற நேரத்தில் நீ உன்ன துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற பொழுது சுபஹானல்லாஹ் 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 10 முறை சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் 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 10 முறை சொல்லுங்க, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 10 முறை சொல்லுங்க. இந்த 3 தஸ்பீகளை சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் இந்த 3 தஸ்பீகளை 10 முறைகள் சொல்லிட்டு நீங்க உங்களோட துஆக்களை கேட்கல. அல்லாஹ் தஆலா அப்ப சொல்றார், ஃபஅல்த நீ சரியான முறையிலே கேட்டு விட்டாய், அதற்கு பதில் அளிப்பது எனது கடமை என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா சொல்வதாக அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். நானும் நீங்கள் ஒரு தேவையுடையவர்களாக இருக்கிறோம், இப்படியான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு கைகளை கேட்டு உயர்த்தி அப்படி துவா கேட்கின்றபடியா அந்த துவாவை அங்கீகரிப்போமே என்று கேட்குற நேரத்தில் சின்ன சாதாரண தஸ்மி மறந்துடாதீங்க, திரும்பவும் சொன்ன மறந்துடாதீங்க. சுபஹானல்லாஹ் 10 முறை, அல்ஹம்துலில்லாஹ் 10 முறை, அல்லாஹ் அக்பர் 10 முறை ஓதிட்டு நாங்கள் எங்களோட எத்தின அதில் சொல்லப்படுகின்றது கடன்களாக இருக்கலாம், நோய்களாக இருக்கலாம், குடும்ப பிரச்சனைகளாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், பிள்ளை குட்டியோட பிரச்சனைகளாக இருக்கலாம், உலக விவகாரங்களாக இருக்கலாம், முஸ்லிம்களுடைய எந்த ஒரு விடயத்தை எதாக இருக்கட்டும், அந்த துஆ கேட்கின்றவர் எதையெல்லாம் கேட்கின்றாரோ அதனை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தஆலா உடனே அங்கீகரிப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். எனவே அந்த ஹதீஸை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக் கொடுத்தார்கள். நாங்களும் அதனை ஞாபகப்படுத்துகிறோம், மறந்துடாதீங்க. கைகளை தூக்குற நேரமே அந்த தஸ்பீகளை சொல்லி அல்லாஹ்விடத்தில் எங்களோட தேவைகள் ஒப்படைப்போம். யாராம் அப்படியான அந்த ஹதீஸ்களில் வரக்கூடிய விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தந்தருவாயாக. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஆல இம்ரானில் இருக்கிறோம். திரும்பவும் இன்று சொல்ல வேண்டியிருக்கின்றது, எடுத்து படித்திருப்பீர்கள், பார்த்திருப்பீர்கள் என்பதை ஞாபகப்படுத்துகிறேன். வீட்டிலே இருந்து எழும்பி அப்படியாக பள்ளிவாசலுக்கு வருவதற்கு வீட்டை திறந்து காலடி எடுத்து வைத்து பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் என்று சொல்லி வீட்டில் இருந்து ஆரம்பிக்கிற இடத்துல குறைஞ்சது இந்த சூறாவினுடைய இந்த வசனங்களை பாடமாக காட்டி கூட சூரத்துல் ஆல இம்ரான் அதில் இந்த 10 வசனங்கள் இருக்கின்றன. அதிலே இந்த விடயங்கள் பாடத்தை பாருங்கள், பூமியை பாருங்கள் சொல்லி எல்லாம் இப்படி சொல்லப்பட்டிருக்கின்றதாக நாங்கள் அறிஞ்சிருக்கிறோம் என்பதை மட்டுமாவது ஞாபகப்படுத்துங்க. அதை பாடமாய்க்கொள்றதுக்கு கஷ்டம்ன்றதுக்கு இல்லை, பாடமாய்க்கோங்க. அப்படி சொல்லுங்க. நாங்கள் நேற்று சொன்னோம், அல்லாஹ்வுடைய கட்டளை நிறைவேற்றிய நன்மை கிடைக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றிய நன்மை கிடைக்கும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இரவு நேரம் முழுவதும் தொழுத அந்த நன்மை கிடைக்கும் என்றெல்லாம் என்று ஞாபகப்படுத்தினோம். இதெல்லாம் இந்த 10 வசனத்துக்குள்ளே இருக்குது. இது எல்லாமே அனுபவங்களே இந்த 10 வசனத்தை நான் சொல்வதற்குள்ளே இருக்குது, நான் ஞாபகப்படுத்துறதுக்குள்ளே இருக்குது. மிகப்பெரிய ஒன்றும் இல்லை. எனவே அந்த விடயங்களை ஞாபகப்படுத்துமாறு அன்புடன் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய அந்த 10 வசனங்களில் சொல்லப்படுகின்ற விடயங்களுக்கு நாங்கள் வருவோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிகுலில் அல்பாப். அல்லாஹ் தஆலா வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலே அறிவுடையவர்களுக்கு அத்தாட்சி இருக்கின்றன என்பதை சொல்லுகின்றான். இனி இந்த வானம் பூமியில் அல்லாஹ் தஆலா வைத்திருக்கின்ற அத்தாட்சிகள் என்ன இருக்கின்றன என்பதை பற்றி நாங்கள் பார்க்கின்ற பொழுது எல்லாமே அத்தாட்சிகள் தான். அல்லாஹ் தஆலாவை ஞாபகப்படுத்துகின்ற விடயங்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக்கூடாது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்ற விடயங்களை தஃப்சீர் ஆசிரியர்கள் பல சந்தர்ப்பங்களில் ஞாபகப்படுத்துவார்கள். இந்த வசனம் இறங்கிய ஒரு காரணத்தை இமாம் இப்னு கஸீர் அவர்கள் இப்படி சொல்கிறார்கள். குறைஷி காபிர்கள், எங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எப்பொழுதும் கேள்வியை கேட்டு அவர்களை இழிவுபடுத்தி கொண்டே இருப்பார்கள். குறைஷி காபிர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? யூதர்களிடத்தில் போனாங்க.
போய் கேட்டாங்க, உங்களுக்கு மூசா என்னத்தை கொண்டு வந்தார்னு கேட்டாங்க. உங்களுக்கு மூசா என்னத்தை கொண்டு வந்து தந்தார்? மூசா என்னத்தை கொண்டு வந்தார்கள்? யூதர்களுக்கு அவர்கள் பதில் சொல்கிறார்கள், குறைசிகளுக்கு சொல்கிறார்கள், காபிர்களுக்கு சொல்கிறார்கள், மூசா எங்களுக்கு ஒரு தடியை, நாங்கள் சொல்லுவோம் அசா என்று சொல்லுவோம், அசா கோலை கொண்டு வந்து தந்தார். அவர் தன்னுடைய கைகள் அப்படி பொக்கட்டுக்குள்ள கையை போட்டு எடுத்தால் அது வெண்மையாக மாறும், இந்த ரெண்டையும் எங்களுக்கு கொண்டு வந்து தந்தார் மூசா என்று சொல்லி யூதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது குறைஷிகள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார்கள். ரெண்டாவதாக அந்த குறைஷிகள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தில் போறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு ஈசா எதை கொண்டு வந்து தந்தார்னு சொல்லி அவங்க சொல்றாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தானவர்களை உயிர்ப்பிப்பார்கள், குஷ்டரோகிகளுக்கு நோய் நிவாரணம் கொடுப்பார்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு பார்வையை கொடுப்பார்கள். அப்படியான ஒரு விடயத்தை எங்களுக்கு கொண்டு வந்து என்னுடைய சமூகத்திலே செய்தார்கள். அந்த குறைஷியர் விட்டு விடல. இனி ரசூலுல்லாஹ்விடத்துல போறாங்க. சப்ஜெக்ட் ரசூலுல்லாஹ்விடத்துல போய் கேட்கிறாங்க, யூதர்களும் கிறிஸ்தவர்கள் இப்படியெல்லாம் மூசாவும் ஈசாவும் கொண்டு வந்ததாக சொல்றீங்களே, இந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா இந்த சபா மலை போனவங்களுக்கு தெரியும், இந்த சபா மலையை நீங்க எங்களுக்கு தங்கமாக மாத்தித்தாங்க என்று சொல்லி கேட்டாங்க. சபா மலையை தங்கமாக மாத்தித்தாங்க முஹம்மதே என்று குறைஷி காபிர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நேரத்தில் தான் இந்த குர்ஆன் வசனம் இறங்கிச்சு என்பதை இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அற்புதங்களை விடவும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்த அற்புதங்களை விடவும் இந்த குறைஷி காபிர்கள் சபா மலையை நீங்கள் தங்கமாக மாற்றி தாருங்கள் என்று சொன்னதை விடவுமான விடயங்கள் இந்த ஆயத்துக்களை இருக்கின்றன. அதை விட கனதியான பாரமான சிறப்பான அர்த்தமுள்ள விஷயங்கள் இதுக்குள்ள இருக்கிறது என்பது அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த கேள்வி கேட்டுடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைத்ததாக இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் மிக அழகாக இறக்கி சொல்லி வைத்து நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த விடவாக பார்க்கின்ற பொழுது இப்பொழுது நாங்கள் அல்லாஹ் தஆலா வானத்தை பற்றி சொல்கின்றான். இன்னஃபி ஹல்கிஸ் ஸமாவாத், வானங்கள்ல என்ன தேய்க்குது பார்க்கறதுக்கு எங்களுக்கு அதை பார்த்த பார்வை தெரியாது. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் உங்களுடைய கண்களுக்கு தெரியாத தூண்கள் மீது நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். உங்களோட கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தூண்கள் இருக்கின்றன. நவீன விஞ்ஞானம் சொல்கின்றது புவி ஈர்ப்பு சக்தி என்று சொல்கின்றது. அது எப்படியாலும் ஆதிலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், நம்முடைய கண்களுக்கு தெரியாத தூண்கள் மீது நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். அதனுடைய உயரம், அதனுடைய விசாலம், அதனுடைய உயரம், அதனுடைய விசாலம், அது தாழ்ந்து செல்கின்ற இடம், அது அடர்த்தியாக இருக்க வேண்டிய அமைப்பு எப்படி இருக்கும் என்கின்ற நிறைய விடயங்கள் அதில் இருக்கின்ற சூரியனுடைய ஓட்டம், சந்திரன், நட்சத்திரங்கள், கோள்கள், நாங்கள் சொல்லுவோம் ஞாயிற்று தொகுதி என்றெல்லாம் சொல்லுவோம், கோள் மண்டலம், பால்வெளி என்றெல்லாம் நிறைய இந்த வானத்தை பற்றி படிக்கின்ற பொழுது சொல் பிரயோகங்கள் நாங்கள் படித்து பார்த்திருக்கிறோம். அல்லாஹ் தஆலா இந்த அத்தனையை வைத்துத்தான் இந்த வானத்தை வைத்திருக்கின்றதான் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று பூமியை எடுத்துக்கொண்டால் பூமியிலே எங்களுடைய கண்களுக்கு சாதாரணமாக தெரியக்கூடிய மலைகள், கடல்கள், ஆறுகள், சமுத்திரங்கள் என்றெல்லாம் நாங்கள் சொல்லுவோம். அது மட்டும் இல்லை, இந்த பூமியில அல்லாஹ் தஆலா தாவரங்களை வைத்திருக்கிறார். சும்மா நான் இப்படி சொன்னாலும் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். வீட்டு முன்னால நாட்டிக்கிற முத்தத்தில் நாட்டிக்கிற பூ, அறிஞர்கள் இதை உதாரணம் சொல்லுவாங்க. பூ மரத்தில் எத்தனை ஜாதி பூ, ஒரே சின்ன பாத்தி, சின்ன இந்த முத்தம், வெள்ளை கலருக்கு இருக்கும், அதில் ரோஸ் இருக்கும், நீளமாக இருக்கும். இப்படியான பல வகையான பூக்களை அல்லாஹ் தஆலா வைத்திருக்க நாம் யாராவது அற்புதம் பண்ணி யோசிக்கலையே, இது அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்று யோசிக்கலையே. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், முத்தஜாவிராத், ஒரே நிலத்தில பல விதமான கனி வர்க்கங்களை நாங்கள் ஏற்படுத்திருக்கோம். வாழை மரம் எடுத்து பாருங்கள், சும்மா பார்த்தோம் நாங்கள் வாழை மரம் ஒரே மாதிரி மரம் தானே, வாழை மரம் ஒரே மாதிரி இருக்கும். அதில் அனுபவம் உள்ளதை பார்த்து சொல்லுவாங்க, இது இப்படி இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் மரம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதில் வரக்கூடிய பழங்கள் எத்தனை ஜாதி பழங்கள், சோறு வேணுமா, பச்சை வேணுமா, அல்லது கறிவாழை வேணுமா, பல வகைகள், எத்தனை வகை
ரப்புல் ஆலமீன் இந்த பூமியை படைத்த ரப் இதைத்தான் பார்க்க சொல்றாங்க. சும்மா சாப்பிட்டு போறது இல்லை. இது அல்லாஹ்வுடைய அற்புதம் என்று எங்களுக்கு சொல்லி தருகிறாங்க. இது மாதிரியாக சும்மா சாதாரண இந்த கூட்டு தோட்டத்தை பாருங்க. வானத்தில் சந்திரனுக்கு போய் பார்க்கணும்ன்றது அல்ல. வீட்டு முத்தத்துல, வீட்டு பின்னால, வீட்டு தோட்டத்துல எத்தனை வகையான பறவை இனங்கள், எத்தனை வகையான இந்த பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்கள், இவற்றையெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த பூமியிலே வைத்திருக்கிறான். காடுகள், மலைகள் என்று வைத்திருக்கிறான். நாங்கள் பார்த்தோம் அண்மை காலத்தில் நடந்த நிகழ்வு, நவம்பர் மாதம் நடந்த நிகழ்வு. பெரிய மலை என்று நாங்கள் நினைச்சு கொண்டிருந்தோம், அசையாது நினைச்சு கொண்டிருந்தோம், இதை ஒன்று செய்ய மாட்டாத நினைச்சு கொண்டிருந்தோம். என்ன நடந்துச்சுன்னு தெரியும் எங்களுக்கு. ஒரு ஊரையும் அது நடந்துச்சு. அந்த ஊரில் அதுக்குள்ள அந்த மலையினுடைய அந்த விபரீதத்துக்குள்ள அடக்கப்பட்டது அவங்களுக்கு கபர் கூடி தோண்டி அவங்களை கபன் செய்து அடக்கிறதுக்கான வாய்ப்பை குடும்பங்களுக்கு கொடுக்கல. இன்னைக்கும் அந்த சோகம் இன்னும் மாறல. இதைத்தான் எல்லாம் பார்க்க சொன்னாங்க. மலைகளை பாருங்கன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற பார்த்தா இங்கிருந்து விளக்கு இந்த பாவ பக்கம் பார்த்தா அந்த வந்த அனர்த்தங்களுடைய அடையாளங்களை நாங்கள் பார்க்கிறோம். இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்றோம், பாருங்க மலைகளை. இந்த மலைகள் இல்லாவிட்டால் இந்த பூமி நிலையாக இருக்காது. இந்த பூமியிலே எவ்வாறு மலைகள் படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலையான்னு கேட்கின்றான். மிருகங்களை பற்றி கேட்கின்றான், குறிப்பாக ஒட்டகத்தை பற்றி சொல்கிறான். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக காடுகள், மரம், செடி கொடிகள், தாவரங்கள், விலங்குகள் என்றும் கனி பொருட்களை சொல்றோம். இன்னைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். ஆக முக்கியமாக பேசுறது கனி பொருட்களை பற்றி. கேஸ் இல்லை, கியூவில் நிற்கிறோம், எங்கிருந்து கேஸ் வருகிறது யோசிக்கிறோம், எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறோம். அந்த கரையிலண்டா இங்கே விலை கூடுது, என்ன பிரச்சனைக்கு கேள்வி பாருங்க. அல்லாஹ் அந்த பூமியில இருந்தாராம் தங்கத்தை, வெள்ளிய, கேஸ் அல்லது இந்த நாங்கள் பெட்ரோல், டீசலுக்கு பாவிக்கிறோமே, இதெல்லாம் வானத்திலிருந்து கொடுப்பதில்லை, நிலத்திலிருந்து அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். இது அந்த ஒழுங்கான முறையில் அவற்றை நாங்கள் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. எனவே இவற்றை நாங்கள் கேஸை பற்றி பேசுகிறோம், வீட்டில் சமைக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்ற நேரம் அது எங்கிருந்து ரப்புல் ஆலமீன் வந்தான்னு யோசிக்க வேண்டி அல்லாஹ் அதைத்தான் யோசிக்க சொல்றாங்க. அதை பார்த்துத்தான் இதை சிந்திக்கிறவங்களை தான் ரப்புல் ஆலமீன் புகழ்கிறார். நீங்க தான் உள்ள அன்பார்கள், நீங்க தான் சிந்திக்கிறவங்க. அல்லாஹ்வுடைய அற்புதங்களை பார்த்து அல்லாஹ்வை எந்த நேரமும் ஞாபகப்படுத்துகின்ற மனிதர்கள் நீங்க தான் என்று அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று இன்னும் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் சொல்றோம், இதை கூட ஃபேன் போட்டு சொன்னோம், காற்று, பூமியில வீசுகிற காற்று. நான் பார்த்த இந்த நாட்களில் கடும் சூழல் சொன்னோம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாலே நோம்பு தொடங்க நேரத்தில் மழை பெஞ்சு, அழகாக மழை பெஞ்சு, கூதல் காற்று, வெள்ளனைக்கு சுபகளை கூதலாக இருக்கும். பகலாகிற நேரம் எப்படி அது சூடான காத்தா மாறுது. அல்லாஹ்வுடைய அற்புதம், அல்லாஹ்வுடைய அற்புதம். அது எப்படி புயல் காத்தா மாறுது, அது எப்படி ஒரு நாட்டை அழிக்குது, ஒரு பிரதேசத்தை அழிக்குது, எப்படி கடல்ல அந்த காத்து பண்ற நேரம் மிகப்பெரிய சுனாமிகள் போன்ற அலைகளை ஏற்படுத்தி ஒரு நாட்டையுமே அழிக்குது என்றில்லையா. இந்த குர்ஆன் வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி வக்திலாஃபில் லைலி வன் நஹார். அதே போன்று இரவு பகல் நான் பார்க்கிறோம். சில நாட்கள்ல, சில காலங்கள்ல ராவு மிச்சமாக இருக்கும், ராவு நீட்டி கொண்டிருக்கும், பகல் குறைவாக இருக்கும். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா அதே நேரம் இந்த இரவுகள் மாறி மாறி வாரது. குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் பகல்ல கஷ்டப்படுறீங்க, நீங்க உங்களோட தேவைகளுக்கு சம்பாதிக்கின்ற அந்த விடயத்தில் கஷ்டப்பட்ட உங்களை ஆறுதல் படுத்தி தூங்க வைத்து அடுத்த நாளைக்கு உங்களை ரெஸ்ட் எடுத்துட்டு அனுப்புறதுக்கு இரவை நாங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறோம். இந்த இரவு நீண்டு கொண்டு போனால் அருமை நாள் வரைக்கும் யாருதான் இந்த இரவை உங்களுக்கு மீண்டும் தர முடியும்? சர்வதா குர்ஆன் சொல்கின்றது. இந்த இரவை அப்படியே நீட்டிக்கு போனா படுத்தோம், பார்க்கிறோம், டைம் மட்டும் இருக்கும், எங்கள்கிட்ட வச்சிருக்கோம், லேம் வச்சிருப்போம், 8 மணி, 6 மணி, 5 மணி, 4 மணி. ஆனா விடியலையே, விடியலையே என்று பார்க்குங்க. ராவானால் அந்த ராவும் அப்படியே நீட்டிக்கொண்டு போகும். அந்த ராவ் அப்படி நீட்டிக்கொண்டே போனால் விடியதில்லையே, ராவாகுது, பகல் அப்படியே நீடுது என்றெல்லாம் நீங்க யோசித்தீங்கன்னு சொன்னா இவற்றை எல்லாம் ஏற்படுத்தி ரப்புல் ஆலமீனை நீங்கள் ஞாபகப்படுத்துங்கள் என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறான்.
அதுதான் சூரத்துல் ஆல இம்ரானுடைய அந்த 190வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சொல்லுவதை நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வகஅய்யின் மின் ஆயத்தின் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி யமுர்ரூன அலைஹா வஹும் அன்ஹா முஅரிதூன். நீங்கள் வானத்திலும் பூமியிலும் காண்கின்ற இந்த அத்தாட்சிகளை அதனை பற்றி யோசிக்காதவர்கள் அவற்றை எல்லாம் கணக்கெடுக்க மாட்டாங்க, அவற்றை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருப்பார்கள், அவற்றை அவர்கள் பற்றி யோசிக்க மாட்டார்கள். வமா யுமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன். நிறைய பேர் இருக்கிறாங்க, இதை பற்றி யோசிக்க மாட்டாங்க, முஷ்ரிக்குகளாக இருப்பாங்க. ஒரு பக்கம் இந்த விடயங்களை யோசிக்கின்ற மனிதர்களை அல்லாஹ் தஆலா உல் அல்பாபுகள், நல்ல சிந்தனை உள்ளவங்க, சிந்திக்கிறவங்க, அல்லாஹ்வை பற்றி பார்க்கிறவங்க எல்லாம் சொல்கின்ற அதே நேரம் இதனை யார் நிராகரிக்கின்றார்களோ, இதை பார்த்து படிப்பினை பெறாமல் இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா முஸ்லிக்கீன்கள், இணை வைக்கின்றவர்கள் என்று குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக இந்த குர்ஆன் வசனத்தை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்த வசனத்திலே சொல்கின்றான், இந்த விடயங்களை பார்த்து சிந்திக்கின்றவர்கள் எப்படியாக இருக்கின்றார்கள் தெரியுமா? அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், இந்த அத்தாட்சிகளை, வானம் பூமியில் இரவு பகல் மாறி மாறி வருகின்ற அத்தாட்சிகளை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தூக்கம் வராது. அவர்கள் நின்ற நிலையிலும் இருந்த நிலையிலும் படுத்துக்கொண்டும் அவர்கள் அல்லாஹ்வை அல்லதீன யஸ்குரூனல்லாஹ், நாவினால் திக்ர் செய்வார்கள், நாவினால் அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், மாஷா அல்லாஹ், யா ரப் என்றெல்லாம் இப்படி ஒரு பக்கம் தன்னுடைய நாவினால் அவர்கள் திக்ர் செய்வார்கள். யஸ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம். இது நாவினால் ஒரு பக்கம் அவர்கள் திக்ர் செய்கின்ற அதே நேரம் வயதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், உள்ளத்தால மூளையால அவங்க இந்த வானம் பூமிகள் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கின்றன என்பதை சிந்திப்பார்கள். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் தஆலா இங்கே சொல்கிறார். ஒன்று, இந்த அற்புதங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ்விடத்திலே அவர்கள் சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லி, அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அந்த வார்த்தையில் நாவினால் சொல்வார்கள். இன்னொரு பக்கம் உள்ளத்தால் அவர்கள் தன்னுடைய சிந்தனையால், மூளையினால் இவற்றை யோசிப்பாங்க என்று ரெண்டையும் சொல்கின்றதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம் வ யதஃபக்கரூன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த். இப்படியாக பார்த்துட்டு சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக். இது எல்லாத்தையும் அநியாயமா படைக்கல, சும்மா படைக்கல, வீணாக படைக்கல. மா ஹலக்த ஹாதா பாத்திலா, சும்மா வீணாக படைக்கல. மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக், நீ மிக தூய்மையானவன். ஏற்கனவே இந்த விடயங்களை எல்லாம் பார்த்து உன்னை நம்பிக்கை கொள்ளாமல் இணை வைத்து முஷ்ரிக்காக இருந்தவர்களாக நாங்கள் இல்லை. நீ சுப்ஹானல்லாஹ், நீ மிக தூய்மையான, உனக்கு எந்த ஒன்றையுமே இணையாக்க முடியாது. இவையெல்லாம் இயற்கை என்றும் அல்லது சும்மா அப்படி படைக்கப்பட்டது என்றெல்லாம் 1000 கோடான கோடி சிந்தனைகளை, கருத்துக்களை முன்வைக்கின்ற மனித கூட்டத்தில் நான் இல்லை. நீ சுப்ஹானக், நீ மிக தூய்மையானவன். யா அல்லாஹ், ஃபகினா அஸாபன்னார், ஃபகினா அஸாபன்னார், நீ எங்களை நரகத்தில் இருந்து பாதுகாப்பாயாக என்று இந்த மனிதர்கள் சொல்லுவார்கள். இந்த மனிதர்கள் என்று யாரை சொல்றோம்? எங்களை சொல்றோம். அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்லுவாங்க, நீங்க சொல்லுவீங்க, யா அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாப்பாயாக என்று அவர்கள் கேட்பார்கள் என்று இந்த விடயத்திலே, இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா 191வது வசனத்திலே சொல்கிறார். எனவே இன்ஷா அல்லாஹ் அடுத்த வசனங்களை நாங்கள் இவ்வாறாக அதிலே நாங்கள் அன்றைக்கு சொல்றோம். இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய துஆக்களை சொல்லுவதாக நாங்கள் பார்த்தோம். எனவே அந்த துஆக்களுடன் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்தில் அதை தொடர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.